இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 42 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 42 5 வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இந்த நாளின் காலையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே கலக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் அநேக வேளையிலே நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கலக்கம் இல்லாத மனிதர்கள் யாரையுமே இந்த நாட்களில் காண்பது அரிது. ஏதாவது ஒரு வியாதியை குறித்தோ ஒரு பலவீனத்தை குறித்தோ கலங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வியாதி என்னமாய் முடியுமோ, இந்த பலவீனம் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி கலங்குகிறதை பார்க்கிறோம். இன்னும் அநேக வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதிகள் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலேயும் கலக்கம் வருகிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட பிள்ளைகளை குறித்து நாம் அநேக வேளைகளிலே கலங்குகிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை எப்படி ஆகும் என்று சொல்லி அநேக வேளையிலே பிள்ளைகளை குறித்து நாம் கலங்குகிறோம். இன்னும் கூட அநேக காரியங்கள், வேலை ஸ்தலத்திலே, வேலை செய்கிற இடங்கள், குடும்பங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள், இப்படியாக அநேக கலக்கங்கள் மனிதர்களுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கலங்கி போகிறோம். கலக்கம் வரும்போது நாம் சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். இங்கே தாவீது ராஜாவும் கூட அவரும் ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு மனிதனாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து தனக்குள்ளே பேசுகிறார். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் நீ சோர்ந்து போகிறாய் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அநேக வேளைகளிலே இப்படி கலங்குகிறோம். வேதத்திலும் கூட அநேக மக்கள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எதிர்மாறான சூழ்நிலைகள் நடக்கிற பொழுது கலங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தாவீது அந்த கலக்கமான சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய ஆத்துமாவினிடத்திலே பேசி தன் ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறார். தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலே ரட்சிப்பு உண்டு, நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி தன் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நமக்கு மோசமாகும் போது, நாம் கலங்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தினார், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இனியும் அவர் என்னை நடத்துவார், இன்னும் அவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பேசும் பொழுது, நாம் ஆண்டவரை துதிக்கிற பொழுது, நாம் விசுவாச அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய கலக்கத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தீயக்கங்களை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அவர் இதையெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? கடந்து சென்றார். கலக்கங்கள் ஒரு தடவை மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்களில் அவர் கலங்கி போனது உண்டு. மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருந்தது. பயங்கரமான ஒரு ராஜா ஒரு மனிதனை, ஒரு தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவது போல ஒரு ராஜா ஒரு மனிதனை வேட்டையாடுகிறார். தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுகிற சூழ்நிலைகள், தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள். ஆனாலும் கூட கலங்கி சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தன் ஆத்துமாவிலே பேசி தன்னுடைய ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறார். நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பேன், இன்னும் அவருடைய சமூகத்திலே நான் என்ன செய்வேன்? காத்திருந்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவர் தன்னை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அநேக பக்தர்களை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே நாம் கூட நெகேமியாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, நெகேமியாவும் மிகுந்த ஒரு கலக்கத்தோடு ஒரு காணப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த அலங்கத்தை கட்டுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான் அந்த அலங்கம் கட்டப்படுகிறது. ஆனாலும் கூட அங்கே எதிர்ப்புகள் வருகிறது. அங்கே அந்த சன்பல்லாத்து தொபியா மூலமாக அவருக்கு எதிர்ப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவருக்கு விரோதமாக கேலி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து விடும் என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள். அவன் சொல்கிறான், கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்திலும் ஒரு கலக்கம். ஆனாலும் கூட அந்த நெகேமியா சோர்ந்து போகாதபடி தைரியமாக
ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த பணியை அவர் செய்து முடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக பரியாசங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம், இதனால் நம்முடைய உள்ளம் கலங்கி போகலாம். ஆனாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நெகேமியாவை போல, தாவீதை போல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கலக்கத்தை மாற்றுவார், நான் இன்னும் அவரை தேடுவேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லி தைரியத்தோடு நாம் செயல்படும் பொழுது அந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கம் கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆம், நாமும் கூட பரியாசமான வார்த்தைகள், இன்னும் கூட நம்மை சோர்வடைய பண்ணுகிற வார்த்தைகள், சூழ்நிலைகளை கண்டு நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? நாம் கலங்க கூடாது. கலக்கம் வரும், தீயக்கம் நமக்குள்ளாக வரும். எப்படி வாழ போகிறோம், எப்படி நாம் அந்த உலகத்துல வாழ முடியும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு சோர்வுகள், கலக்கங்கள் வரும் பொழுது தாவீதை போல நாம் தைரியத்தோடு நம் ஆத்துமாவிலே நாம் பேச வேண்டும். நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலே ரட்சிப்பு உண்டு, நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். காலை வேளையிலே ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, கலக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தியங்கி கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் ஆற்றி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கலக்கங்களை மாற்றுகிறவர், ஆண்டவரே எங்களுடைய பயங்களை மாற்றுகிறவர், சோர்வுகளை மாற்றுகிறவர், அவிசுவாசத்தை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஜெபிக்க, இன்னும் உம்மை துதித்து கடந்து செல்ல கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.